சோ இப்போ செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைலுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி யோகா எல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி பிராணாயாமா பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் இதுக்கு யோகா பண்றதுனால என்ன ஆல்ரெடி நம்ம கரெக்டா தானே இருக்கோம் அப்படின்னு கரெக்டா தான் இருக்கும். பட் அது இன்னமும் கன்சிஸ்டன்டியா அந்த எமோஷனல் பேலன்ஸை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்றதுக்காகவும் சோ நம்ம யோகா பண்ணியே ஆகும். ஸோ மெயின் என்ன சொன்ன மாதிரி எமோஷனல் பேலன்ஸ் நம்ம மைண்ட்ஃபுல்லா என்ஹான்ஸ் பண்றதுக்கும் நம்மளோட ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அப்படியே காமா கன்சிஸ்டன்சியா கொண்டு போறதுக்கும் இதோட கோல். இதுக்கு என்ன மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம்னு பார்த்தோம்னா அகைன் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ஸ் பண்ணலாம். ஹார்ட் ஓப்பனிங் நம்ம எமோஷன்ஸ் எங்க அடி வாங்கணும்னு பார்த்தோம்னா அனாதாக சக்கரம் மோஸ்ட்லி நம்ம லவ் இங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் அடி வாங்கினாதான் மத்தவங்க கிட்ட அந்த லவ் இருக்காது, அந்த ஒரு எமோஷன் பாண்ட் இருக்காது. ஸோ அப்ப அங்க ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும்னா ஹார்ட் ஓப்பனிங் எக்ஸசைஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கும், புஜங்காசனா இருக்கலாம், தனுராசனா இருக்கலாம், இல்ல உஷ்ட்ராசனா, கேமல் போஸ்லாம் இருக்கலாம். சோ இந்த ஆசனம் எல்லாம் பண்ணும்போது அப்ப அனாதாக சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா சோ உங்களுக்கு அந்த எமோஷனல் பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிராணாயாமா பண்ணும்போது லைக் நம்ம அந்த அனலம் வினோலம் பிராணாயாமா, உஜ்ஜை பிராணாயாமா பண்ணும்போது நம்மளோட மைண்டும் வந்து காமாவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட எமோஷனல் ஸ்டேட்டை வந்து கரெக்டா பேலன்ஸ்டாவும் வச்சுக்கும். இது இப்போ ஆல்ரெடி நம்ம இப்ப பார்ட்னர் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா சோ அவங்க போத் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து யோகா பண்ணும்போது சோ அவங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா அந்த லவ் அது எல்லாமே வந்து கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே அங்கிள் விடுங்க, அவங்க கரெக்டா தான் ஓகே. இப்போ அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பார்க்கும்போது சோ அதோட கோல் என்ன அப்படின்னா ஒரு அவேர்னஸ்க்காகவும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன்னஸா நம்ம இன்னும் கொஞ்சம் கனெக்டவா இருக்கிறதுக்காகவும் வந்து லைக் நம்ம அது மத்தவங்களோட சோசியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும்ல அதுக்காகவும் வந்து நம்ம என்ன யோகா எல்லாம் பண்ணலாம்னு பார்க்கும்போது இங்க வந்து கிரவுண்டிங் ஆசனா அக்காடி ஏர்த் ரிலேட் பண்ணி கூட அந்த ஆசனாஸ்லாம் லைக் என்ன மாதிரி ஆசனாஸ்லாம் இருக்கும், வாரியார் போஸ், தட ஆசனா. சோ இந்த மாதிரி ஆசனா எல்லாம் பண்ணும்போது லைக் நம்ம எப்படி இருக்கோம்னா நம்மளோட எமோஷனல் வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப இதேதான் ஒரு ஹார்ட் ஓப்பனிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸும் சரி நம்மளோட எமோஷன்ஸும் சரி நம்ம ஈஸியா வந்து பேலன்ஸ் எடுத்து வச்சுக்க முடியும். அங்க அடி வாங்கினாதான் எல்லாமே நம்மளோட அந்த விஷயம் வந்து அடி வாங்க ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம பக்தி யோகால இன்வால்வ் ஆகும் போது ஈஸியாவே ஒரு எம்பத்தி கிரியேட் ஆகும். மத்தவங்களை பத்தி அவங்க இப்படி அவங்க அதனாலதான் அவங்க இப்படி பண்ணி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிப்பாங்க. அந்த விஷயம் வந்து நீங்க பக்தி யோகால இன்வால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் இன் யோகா அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லோ யோகாவா இருக்கும். பிரீத்தோட கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப ஸ்லோவா நீங்க பண்ணும் போது சோ உங்களால என்ன ஆகும்னா ஒரு டீப் எமோஷன்ஸை வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எமோஷனல் சப்ரஷன்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண அதாவது நம்ம நிறைய தேக்கி வச்சிருப்போம்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆங்ஷியஸ். சோ இதுக்கு என்ன மாதிரி இதோட கோல் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆங்ஷியஸ்னாலே பயம் இல்ல சோ இதை ரெடியூஸ் பண்றதுக்கும் ஜஸ்ட்
என்ன ஹோஸ்ட் கூட என்ன ஹோஸ்ட் கூட நீ நீ என்ன ஹோஸ்ட் கூட ம் சரி விடுங்க uncle பாத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சாரி அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட். சோ அதுல என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளோட அதே ஹார்ட் ஓப்பனிங் எக்ஸசைஸ், கிரவுண்டிங், நம்ம வந்து ட்ரீ போஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏர்த்தோட கனெக்டா இருக்கனால சோ அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். லைக் பிரிட்ஜ் போஸ் பண்ணலாம், நிறைய ஐ மீன் நம்மளோட தனுராசனா பண்ணலாம். அந்த ஹார்ட் வானாதக சக்கரா ஓபன் பண்றதுக்காக பக்தி யோகால இன்வால்வ் ஆகுறதுனால சோ அந்த எம்பத்தி நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். மத்தவங்களோட கனெக்ட் அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகலாம். இன் யோகா பண்ணும்போது லைக் ஸ்லோவா யோகா பண்ணும்போது இந்த பிரீத்தோட கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்க எமோஷனல் சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாலுமே சோ தே ஏபிள் டு அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவங்களால ஏற்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட்
ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஆங்ஸைட்டி அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட அதுல அந்த ஐ மீன் ஆங்ஷியஸா இருக்க அட்டாச்மெண்ட்ல வந்து அவங்க கிட்ட செல்ஃப் ஒர்த் என்னன்னு கிடையாது. ஸோ அவங்க அவங்களே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிப்பாங்களே. அப்போ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஆக்சுவலா இது சைக்காலஜிக்கலா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி டைரியும் நம்ம தினமும் மெயின்டைன் பண்ணோம். லைக் எப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா நடந்திருக்கும்ல. அட்லீஸ்ட் 1% நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன், அந்த ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல நான் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. இல்ல நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்ல. அப்போ இன்னைக்கு டேல உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு நீங்க எழுதணும். இல்ல இன்னைக்கு டேல நான் என்ன வந்து ஒரு மாதிரி அச்சீவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எழுதும் போது சோ அங்க வந்து உங்களுக்கு செல்ஃப் ஒர்த் அதிகமா இருக்கும். சோ நீங்க அப்ப டெய்லியும் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த நைட் வந்து நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது ஓகே ஓ நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோமா அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்ஃப் ஒர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டைரி எழுதுற ஒரு விஷயம் இது ஜேர்னலிங் சொல்லுவாங்க. ஸோ ஜேர்னலிங் எழுதும் போதும் உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் நிறைய இருக்கும். ஓகே இப்ப இதெல்லாம் பண்ணிருக்கோம் போல. ஒரு விஷயத்த எழுதும் போது எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம், இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம திங்க் பண்ணுவோம். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஐயோ நான் இதுல மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு மட்டும்தான் யோசிப்போமே தவிர நிறைய டைம் இது ப்ராப்ளம் போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டோம். அப்போ நைட் ஃபுல்லா உட்காந்து அதே யோசிச்சுட்டு இருப்போம். ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா மார்னிங் நம்மளோட நெக்ஸ்ட் ஷெட்யூல் என்ன ஆகும்னா அது எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிடும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுவே ஒரு மாதிரி நாளாக ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் கிரியேட் ஆகும். சோ ஒரு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆச்சுன்னா டோட்டல் பிஹேவியரும் அஃபெக்ட் ஆகும். அப்போ ஒரு விஷயத்த கிளியர் பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே கிளியர் ஆகும். அப்போ நீங்க தினமும் ஒரு ஜேர்னலிங் எழுதுற ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க, அது இட்ஸ் குட் அப்படின்ட்டு. சோ ரெஸ்டோரேட்டிவ் யோகானா லைக் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு பண்றதோ அந்த மாதிரி லைக் பிரிக் வச்சு பண்றதோ. சோ அப்ப நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் கஷ்டமா இல்ல அப்படின்னா அப்ப பிரிக் வச்சு பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ அந்த சேம் மசில் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவலோ அந்த ஆன்சைட்டி லெவலோ வந்து கம்மியாக நிறைய சான்சஸ் இருக்கு. மந்த்ரம் சாண்டிங்னா இப்ப நம்ம நிறைய வாட்டி பண்ணிருக்கோம். ஓம் மந்த்ரா சொல்லி பண்றோம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம ஒரு விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி மெடிடேஷன் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்க பர்சனும் மெடிடேஷன் கொடுக்கவே கூடாது. எடுத்த உடனே அவங்களுக்கு மெடிடேஷன் கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களால வந்து கொஞ்ச நேரம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார முடியாது. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் உள்ள ஓடிட்டு இருக்கும். அந்த டைம் போயிட்டு நீங்க ஸ்டார்டிங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, சைலண்ட் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னா சீரியஸா முடியாது. மேபி அது இன்னும் நம்ம மெடிடேஷன் பண்ணா அது இன்னும் சிவியர் ஆக கூட சான்சஸ் இருக்கு. அப்போ அவங்களுக்கு எடுத்து ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருங்க. இந்த மந்திரம் மட்டும் சொல்லி அதுவும் உங்களால முடியாது. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 3 வாட்டி சொல்லுங்க, ஒரு 4 வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த அவங்க திருப்பி திருப்பி பண்ணும் போது லைக் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு மந்த்ரா மேலயோ இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு இது மேல அவங்க எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி தான் ப்ராப்பரா மெடிடேஷனுக்கு கூட்டு போகணும். சோ உங்ககிட்ட யாரா வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த பர்சன் ஸ்ட்ரெஸ் பர்சனா இருக்காங்களா இல்ல டிப்ரெஷன்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மெடிடேஷன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கொடுக்கணும். எடுத்த உடனே நம்ம மெடிடேஷனுக்கு வந்து கொடுக்கூடாது. சைக்காலஜிக்கல் இல்னஸ் எந்த பேஷண்டா இருந்தாலுமே சரி. நெக்ஸ்ட் பிராணாயாமா அப்படின்னா நாடி சோதனா பிராணாயாமா. ஜஸ்ட் மினிட். நாடி சோதனா பிராணாயாமா நம்ம ஆல்டர்னேட் பிரீத் பண்றதுனால என்ன ஆகும்னா நம்மளோட எமோஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம டபுள் த டைம் எக்ஸேல் பண்ணும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து ரிலீவ் ஆகும். இப்போ இன்ஹேல் 3 செகண்ட் பண்றீங்க, எக்ஸேல் 6 செகண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் யோகா அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம நார்மலா யோக நித்ரா பண்றோம்ல, அதுவே வந்து சைக்காலஜிக்கல வந்து ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அதேதான். ஒவ்வொரு பாடியும் ரிலாக்ஸ் பண்றதா இங்க அந்த தெரப்பி நாங்க யூஸ் பண்ணுவோம். இது எப்படி நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்கா பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியா நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்றேன். சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அந்த டைம் அதே மாதிரி இப்போ ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணும்போது ஒரு பர்சனால கண்ணு மூட முடியல, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு, அப்பப்போ கண்ணை திறந்து யாரா பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அப்பயும் நீங்க முடிவு பண்ணலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க. இல்ல அந்த சைல்டு அப்படி இருக்காங்க, சின்ன வயசுல அவங்க யோக நித்ரா பண்ண வைக்கிறீங்க, அவங்களால கண்ணு மூடி உட்கார முடியல, ஏதாச்சும் நோண்டிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பாப்பா வந்து ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோடனே இதுதான் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் அவனை நோட்டிஃபை பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது சோ ஆட்டோமேட்டிக்கா தே யூஸ் டு சேஞ்ச்.
அந்த பிஹேவியர் லைட்டா சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இப்போ கண்ண முடியாத ஒருத்தவங்களை போய் படுன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம யோகா நித்ரா பண்ணும்போது அவங்களால கண்ண மூட முடியல, சோ ஓகே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆஃப்டர் கிளாஸ் முடிச்சோடனே ஏதாச்சும் யோசிச்சிங்களா, ஏன் உங்களால படுக்க முடியல அப்படின்னு கேளுங்க. சோ அப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணா சோ சைக்காலஜிக்கலா நம்ம எப்படி யோகா கொண்டு போறது அப்படின்ட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். லாஸ்ட் டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட். சோ இதோட கோல் என்னன்னா நம்ம எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளோட ஒரு ஃபியர்ஃபுல்லா இருக்க ரெஸ்பான்சிபிள வந்து அந்த காம் ஸ்டேட்டு கொண்டு வரதுக்கு நம்மளோட கன்சிஸ்டன்சியா அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதுக்கும் இப்ப யோகா பண்ணா அதோட யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைக் நம்ம ஜென்டில் ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்றதோ இல்ல ஸ்லோட்டா பண்ணும் போது சோ அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்ப நிறைய பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண அப்ப அந்த ஃபியர் எங்க ஸ்டார்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஃபியர் வந்தா ஸ்வெட் ஆகும், ஒரு மாதிரி ஆங்ஷியஸா ஒரு மாதிரி படபடப்பா இருக்கும். அப்ப நீங்க பிரீத்திங் பண்ணும்போது இது எல்லாமே கனெக்டட் டு த ஹார்ட். அப்போ நீங்க நிறைய பண்ணீங்கன்னா அது எல்லாமே வந்து அந்த நர்வஸ்னஸ்ல இருந்து அது எல்லாமே வந்து காம் டவுன் ஆகும். கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் அதேதான், கனெக்டட் டு த எர்த். அந்த என்ன விஷயம் எல்லாம் வந்து ஆசனஸ் கனெக்ட் ஆகும், ட்ரீ தடாசனா வீரபத்ராசனா இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது சோ அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து அதுவும் பேலன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸ்லோ அண்ட் ஜென்டில் பிராணாயமா லைக் பிராமரி பிராணாயமா பிராமரி பண்ணும்போது அவங்க மைண்ட் காம் ஆகும். சோ அந்த ஃபியர்னஸ்ன்றது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். மெடிடேஷன் லைக் எப்படின்னா கைடட் விஷுவலைசேஷன் மெடிடேஷன், அதுவும் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க, அந்த இடத்த ஃபீல் பண்ணுங்க. இப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க இருக்க மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. அந்த அந்த பிளேஸ் அங்க இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க இமேஜினேஷன் வேர்ல்டு கொண்டு போறதுதான் வந்து இந்த கைடட் விஷுவலைசேஷன். சோ இந்த மாதிரி ஷேர் ஆகலையா? ஷேர் தான் பண்ணிருக்கேன். ஸ்கிரீன் தெரியல மேம். சோ இந்த மாதிரி ஸ்கிரீன் தெரியலங்க மேம். சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓகே இப்ப நம்ம அடல்ட்டுக்கோ இல்ல பேரண்ட்ஸ்க்கோ இதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. நான் எங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன், சைல்டு. சோ அந்த சைல்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ நார்மலா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அந்த உங்களோட சைல்டுக்காக ஒரு டைம் கொஞ்சம் நீங்க உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது சோ அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லயே வந்து கரெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லி அதை டேட் பண்ணுங்க. இல்ல ஷேர் பண்றதுக்கான அந்த ஒரு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். இல்ல அவங்க ஒரு மாதிரி டல்லா இருக்காங்கன்னா நீங்க போய் பேசுங்க. இன்னைக்கு இல்லைன்னா நார்மலா அவங்க ஸ்கூல் விட்டு வராங்க, இல்ல இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல, எல்லாமே ஓகேவா இருந்துச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, மிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்க அந்த ப்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஷேர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், எனக்கு தெரியும் நீதான் பண்ணிருப்பா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அப்படியா சரி நீங்க என்ன ஆச்சு, ஓ அவங்க என்ன பண்ணாங்க அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் பொறுமையான ஒரு டோன்ல இல்லப்பா இது இந்த மாதிரி நடந்திருக்கும் அதனால மிஸ் இப்படி சொல்லியிருப்பாங்க, இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிருப்பாங்க, சரி நெக்ஸ்ட் டைம் நீ இப்படி பண்ணாத சரியா அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஓகே அவங்களால ஓகே இதுதான் கரெக்ட் போல அப்படின்னு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம எடுத்த உடனே நீதான் காரணம் எனக்கு தெரியும் வாழ்த்தனத்தை சும்மாவே வச்சுக்க மாட்டேன்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா கிட்ட சொன்னாலே திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட எல்லாமே மறைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அங்கேயே நம்ம லைட்டா பேக் வாங்கிடுவோமா, சோ அங்க அட்டாச்மெண்ட் வந்து லைட்டா கட் ஆயிடும். சோ அது பாத்துக்கோங்க. இப்போ உங்க சைல்டோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு அதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எனக்கு தெரியும் நிறைய பேர் போத் பேரண்ட்ஸும் ஒர்க்கிங் உமனா இருக்காங்க அப்படின்னா பட் அந்த எண்ட் ஆஃப் த வீக் சண்டேவோ இல்ல ஈவினிங்கோ அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நைட் அட்லீஸ்ட் நீங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்தாலுமே ஒரு மாதிரி எல்லாருமே கும்பலா உட்காந்து சாப்பிட கத்துக்கோங்க. இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போய் தூங்கிடுது டைம் அப்படி எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது லைக் அவங்க ஒரு ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கும், லைக் அவங்க ஏதோ அட்டாச்சா இருக்க மாதிரியும் அந்த ஃபீல் நீங்க தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இது சைல்ட்ஹுட். சோ இந்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க கரெக்ட் ஆயிடும். இப்போ இவ்வளோத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, இப்போ நம்ம அட்டாச்மெண்ட் சைடு இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது.
ஏன்னா சில டைம்ஸ் பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு அண்ட் சில விஷயம் ஒண்ணு மேட்ச் ஆகும். இப்போ எல்லா விஷயமும் எல்லாருக்குமே மேட்ச் ஆகும். ஆனா எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங் கம்பேர் பண்ணும்போது இதுதான் என்கிட்ட அதிகமா இருந்திருக்குன்னா அப்ப அதுதான் உங்க அட்டாச்மெண்ட் ஸ்டைல். அப்போ உங்க அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் இதுதான். இப்ப நீங்க செக்யூர் அட்டாச்மெண்டா இருக்கீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு? சோ இப்ப நீங்க செக்யூர் அட்டாச்மெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னா, ஐ கேன் கன்வே மை ஃபீலிங்ஸ் கம்ஃபர்டபிளி அண்ட் ஹானஸ்ட்லி. உங்களால இது சொல்ல முடியும். அண்ட் ஐ கேன் மேனேஜ் மை எமோஷன்ஸ் வெரி வெல். ஐ டோ நாட் ஹாவ் அ ஃபியர் டு. எனக்கு வந்து யாராச்சும் என்னை விட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா அப்போ நீங்க செக்யூர் அட்டாச்மெண்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ நீங்க ஆங்ஷியஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஐ கான்ஸ்டன்ட்லி ஃபீல் அலோன். நான் எப்பவுமே தனியா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றேன். அண்ட் திஸ் ஆஃபன் லீட்ஸ் மீ டு திங்க் தட் யாருமே என்னை கேர் பண்றதுக்கு ஆள் இல்ல. எனக்கு யாராச்சும் ஒருத்தர் அட்டென்ஷன் காட்டணும் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவே அவாய்டன்ட் அப்படின்னு பார்த்தேன்னா, நான் ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்ட், எனக்கு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நான் ஃபைன் தான், நானே எல்லாமே பார்த்துப்பேன், எனக்கு யாரோட துணையும் தேவையில்லை, நான் இண்டிபெண்டாவே இருந்துப்பேன், எனக்கு டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே நல்ல பவர் தான் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க. அப்படி திங்க் பண்ணி நீங்க எல்லாரையும் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அவாய்டன்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ டிஸ்ஆர்கனைஸ். நான் ஹார்ட்லி எப்பயாச்சும் தான் யாராச்சும் நம்புவேன், அப்பப்போ யாரையும் நான் நம்பலாம் மாட்டேன். சோ நான் வந்து என்னோட ஐ பெட்டர் நாட் பேஸ்ட், நான் என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நான் பேஸ் பண்ண ஐ மீன் அதை பேஸ் பண்ணி இருக்கணும்னு எனக்கு இல்ல. சோ எனக்கு எல்லார்கிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஏன் நான் கிட்ட போய் ஹர்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மள வந்து ஏதாவது பீட்ரே பண்ணிருந்தா அந்த டைம் இந்த ஃபீலிங் எல்லாம் இருக்கும். ஆனா அது ஒரு வாட்டி அது அப்பப்போ இருக்கும். ஆனா இதே ஃபீலிங் உங்களுக்கு ரொம்ப நாளாவே இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க இந்த டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ அப்போ இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் தெரிஞ்சு சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் மாத்திக்கலாம். நம்ம ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டா இருக்கும், நம்ம ஃபியூச்சர்லயும் வந்து எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். சரி இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம், இதுக்கு முத்ரா எல்லாம் இருக்கு, அது என்னன்னு பாப்போமா? வெயிட் பண்ணு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? முத்ரா. வரல. ஜஸ்ட் இப்ப ஷேர் ஆகுதா? ஓகே. வருது மேடம். சோ இப்போ அட்டாச்மெண்ட் ஸ்டைலுக்கு நம்ம ஒரு 4 முத்ரா இருக்கு. என்னென்ன முத்ரான்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் செக்யூர் அட்டாச்மெண்ட்க்கு அஞ்சலி முத்ரா. சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம செஸ்ட். சோ நம்ம செஸ்ட்னா அனாதக சக்கரம். அப்படி பண்ணும்போது என்னங்கன்னா நம்ம இன்னர் பீஸும் நம்மளோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு கம்பேஷன் அண்ட் ட்ரஸ்டும் வந்து என்ஹான்ஸ் ஆகும். நம்மளோட ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்க்கும் வந்து பில்ட் பண்ண இது வந்து அஞ்சலி முத்ரா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த 5 ஃபிங்கரையும் க்ளோஸ் பண்ணி நம்ம அனாத சக்கரா பாயிண்ட் வச்சு இல்ல மந்த்ராவோ இல்ல கண்ணு மூடி அந்த பாயிண்ட்டை வச்சு மெடிடேஷன் பண்ணாலுமே ஸோ உங்களுக்கு செக்யூர் அட்டாச்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அபான வாயு முத்ரா. லைக் நம்ம எங்களோட இந்த ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணி ஸோ இது ரெண்டுமே வச்சு இப்படி பண்ணும்போது நம்மளோட எமோஷனல் ஓப்பன்னஸ் வந்து என்கரேஜ் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு பாஸ்ட் ஒன்ஸ் நமக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னமும் அதை திங்க் பண்ணிட்டு இருக்கோம், அதுல இருந்து வெளியில வரல அப்படின்னா சோ இந்த முத்ரா யூஸ் பண்ணி இல்ல மெடிடேட் பண்றதோ இல்ல மந்த்ரா மெடிடேஷன் பண்ணும்போது சோ நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம டிட்டாச்மெண்டல் லோன்லினஸா இருக்கும் அப்படின்னா அதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆங்ஷியஸ். சோ இதுக்கு வந்து நம்ம சின்முத்ரா. ஸோ சின்முத்ரா யூஸ் பண்ணும்போது ஓவர் திங்கிங் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்குன்னா அது வந்து ரெடியூஸ் ஆகும். செல்ஃப் அவேர்னஸ் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் நம்மளுக்கு வந்து ப்ரோமோட் பண்ணும். நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து டிஸ்ஆர்கனைஸ். ஸோ இதுக்கும் வந்து அபான வாயு முத்ரா தான். இதுவும் அதே தான். லைக் நம்ம எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராமா ரிலேட்டட் ஏதாச்சும் சைல்ட்ஹுட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த விஷயம் மேபி உங்களோட அடல்ட்லயும் வந்து நீங்க சஃபர் ஆகலாம்.
இல்ல உங்க பேரண்ட்ஹுட்லயும் நீங்க ரொம்ப லாங்க்கு அப்புறமும் அந்த விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுதான் ட்ராமா. அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நார்மலா ஒருத்தவங்க கவுன்சிலிங் வராங்க அப்படின்னா எடுத்த உடனே இதுதான் ப்ராப்ளம் சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. மேபி உங்களுக்கான ப்ராப்ளம் வந்து ஃப்ரம் த சைல்ட்ஹுட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். இப்போ நிறைய பேர் நான் சொன்னேன்ல, ஒரு கிளையண்ட் வந்து பேச மாட்டாங்க, ரொம்ப அட்டாச்மெண்ட்டே கிடையாது, எல்லார்கிட்ட வந்து தள்ளிப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் உங்க பேர் கேட்டா கூட அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. உங்க கண்ணை பார்த்துட்டு நீங்க 4, 5 வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் ஒரே வேர்ட்ல முடிச்சிருவாங்க. எஸ், நோ, இல்ல அவங்களோட ஆக்ஷனே இப்படிதான் இருக்கும். ஜெஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ட்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும்ட்டு நீங்க கண்டுபிடிக்கும் போது ஃப்ரம் த சைல்ட்ஹுட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ அங்க என்ன நடந்துச்சு, அங்க எதனால அவங்க அப்படி மாறினாங்கன்னு கண்டுபிடிச்சு ஸோ அந்த ரூட் காசை கிளியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது கிளியர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரூட் காஸ் என்னன்னு தான் கண்டுபிடிப்பாங்க. சோ அதே மாதிரி உங்க பேலன்ஸ் எனர்ஜி என்ன இது எல்லாமே ப்ரொமோட் பண்றதுதான் வந்து சோ இதோட முக்கியம். இப்போ நம்ம வந்து நான் சொன்னல மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கால்லாம் நல்லா கட்டாம ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஆமா, ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க, கண்ணு மூடிக்கோங்க. சோ நான் சொல்ற ஒவ்வொரு விஷயம் மட்டும் திங்க் மட்டும் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனாலும் ஜஸ்ட் எனக்கு வந்து டிஎம் ஐ மீன் தனியா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அது என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் திங்க் பண்ணிக்கலாம். ஸ்பைன் எரெக்டா வச்சுக்கலாம். ஸோ ஹோப் எல்லாரும் கண்ணை மூடி இருப்பீங்கன்னு நம்புறேன். ஃபுட் ரிலாக்ஸ், ஃபுட் ரிலாக்ஸா இருக்க மாதிரி திங்க் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ankle joint relax, relax, relax. knee joint relax, மேடம் இது உட்காந்துட்டு சேர்ல relax. உட்காந்துட்டு செய்யலாம்ல? செய்யலாம் சார். ஓகே, நல்லா எரெக்ட் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இல்லையா? அவ்வளவுதான். கரெக்ட் தானே? எஸ். ஓகே, தேங்க்யூ கால் மேடம். மோஸ்ட்லி கட்டாதீங்க, காலை ஓகே, ஒரு 1/2 ஃபீட் அந்த மாதிரி கேப் விட்டு உட்காந்துக்கலாம் இல்லையா பாத்து கடையில? ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். ரிலாக்ஸ். கேக்குதா? நீ ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். thigh relax, ankle joint relax, calf relax, knee relax, thigh relax,
My joint relax. Thigh muscle relax. Abdomen relax. Stomach relax. Chest relax. Put the hand, shoulder relax. Neck relax. Facial muscle relax. Body full அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இமேஜினரி வேர்ல்டோட சுத்தி ஒரு கிரீனிஷா ஒரு பிளேஸ் இருக்கு. ஃபாரஸ்ட் இருக்கலாம். அந்த ஃபாரஸ்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். சோ அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த காத்து. சோ அந்த ப்ரீஸ் வந்து உங்க மேல படுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. சோ ஒரு ஃப்ரெஷ்னஸான அந்த ஏர் வந்து உங்க மேல படுது. சோ ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஏர் உங்க மேல படுற ஒரு ஃபீல் இருக்கட்டும். சோ அங்க இருக்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அது நல்லா டீப் இமேஜ் பண்ணி அந்த ஸ்மெல்ல ஃபீல் பண்ணுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். அந்த ஹேர் உங்க மேல வந்து படும். அந்த ஃபாரஸ்ட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு ரிவர் ஒரு ஃபாலும் உங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த ஒரு சத்தத்தை அந்த ஒரு இதோ லிசன் பண்ணி ஃபீல் பண்ணுங்க. ஒரு அருவி போற சவுண்டோ இல்ல ஒரு பேர்ட் சவுண்டோ அதை ஃபீல் பண்ணுங்க. நம்ம ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக சும்மா அந்த தண்ணியில நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து அந்த தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் உங்க ஃபேஸ் அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் உங்க ஃபேஸ் உண்மையிலேயே அந்த ரிவர்ல தெரியுது. உங்க ஃபேஸை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க உங்க சைல்ட்ஹுட்ல இருந்த அந்த ஃபேஸும் இப்ப இருக்க ஃபேஸும் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இப்ப இருக்கும்போது நம்ம லாட் ஆஃப் ஓவர் திங்கிங், நெக்ஸ்ட் டே எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது நமக்கு அந்த எந்த விஷயம் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கு. இப்போ அந்த ஃபேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க.
ஸோ பெட்டர் உங்க சைல்ட்ஹுட் ஃபேஸ் நல்லா இருக்கு அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ். நம்ம அந்த பழைய ஃபேஸை மறுபடியும் கொண்டு வந்துடுவோம். அந்த பழைய ஹாப்பினஸை மறுபடியும் நம்மளுக்குள்ளேயே கொண்டு வந்துடுவோம். உங்க ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. உங்க கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவிட்டியுமே நம்ம அந்த தண்ணியில விட போறோம். ஜஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். அகைன் நம்ம அகைன் அந்த நேச்சர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டே நடக்கும். ஸோ சுத்தி அந்த நேச்சரை பிளேஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்க மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ்டா அங்க இருக்க சரௌண்டிங்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம அப்படியே காமா உட்காந்துருக்கலாம். உங்களுக்கு எந்த போஸ்டர்ல ஃபுல் லைன் டவுன்ல சிட்டிங்கோ எந்த போஸ்டர் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அது. ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். அங்கே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வைல் இன்ஹேலிங் அங்க இருக்க நம்ம அந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா பாசிட்டிவிட்டியுமே நம்ம இன்ஹேல் பண்ண போறோம். வைல் எக்ஸேலிங் உங்க கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவிட்டியுமே நம்ம எக்ஸேல் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் இன்ஹேல் பாசிட்டிவ் அண்ட் எக்ஸேல் நெகட்டிவ். நல்லா டீப் இன்ஹேல் அங்க இருக்க எல்லா பாசிட்டிவிட்டியும் எடுத்துக்கோங்க. எக்ஸேல் நெகட்டிவ் உங்ககிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ். நம்ம இப்ப அந்த வேர்ல்ட்ல இருந்து திரும்பி வரும்போது உங்க கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவிட்டியுமே நம்ம அந்த வேர்ல்டே விட்டு வர போறோம். ஸோ ஒரு பியூர் பாசிட்டிவிட்டியோட நம்ம இந்த வேர்ல்டுக்கு ரிட்டர்ன் ஆக போறோம். ஜஸ்ட் inhale positive and exhale negative. Deep inhale, deep exhale, 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 inhale. அப்படிங்க just listen to the music. மியூசிக் லிசன் பண்ணுங்க. ரொம்ப காமா இருக்க மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வேர்ல்டு ஃபுல்லா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். உங்க சைல்ட்ஹுட்ல இருக்க அந்த ஒரு ரிமெம்பரன்ஸோட அந்த ஒரு கேரக்டரோட அந்த ஒரு பர்சனாலிட்டியோட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம இந்த வேர்ல்டுக்கு வர போறோம். ஸோ அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வேர்ல்டு ஃபுல்லா வெறும் பாசிட்டிவிட்டி தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் திங்க் ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டி பர்சனோட நம்ம இந்த வேர்ல்டுக்கு திரும்பி வர போறோம். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட relax your mind. Relax, relax, relax. இப்ப அகைன் நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்துடலாம். ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா நம்ம இந்த வேர்ல்டுக்கு அகைன் வந்திருக்கோம். நம்மளோட எல்லா திங்கிங்கும் அங்கேயே விட்டுருக்கோம். So just rub your hands.
wipe your face. ஸோ உங்களோட பாம் பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் பர்சன் நீங்க பாருங்க. ரிலாக்ஸ். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். ஸோ நிறைய இன்சோமினியா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, லைக் எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படின்னா, ஸோ அவங்க கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா தூக்கம். அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெஷ்னஸா இல்லை, நான் தூங்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா, ஏன்னா ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆனாலே டோட்டலா நம்மளோட எல்லா பிஹேவியரும் டிஸ்டர்ப் ஆகும். சும்மா நினைச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாள் ஃபுல்லா தூங்கல, ஸோ அகைன் நம்ம ஒர்க் போறோம், ஒர்க்ல நிறைய ப்ரெஷர் இருக்கு, நிறைய ஒர்க் பண்றோம், அகைன் வீட்டுக்கு போறோம், ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த கொஞ்ச நேரம் தூங்குறோம், அகைன் எழுந்துக்கிறோம். ஸோ நம்ம போக போக இந்த ஸ்லீப் இல்லாம என்ன ஆகும்னா, ஏன் நம்ம இப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம், ரெஸ்டே இல்லாம இருக்கு, சரி இந்த வாழ்க்கையே பிடிக்கல, ரொம்ப வெறுப்பா இருக்கிற போது ஓடிட்டே இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ட்டு பிடிச்ச ஜாபே என்ன ஆகும்னா வெறுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கப்புறம் ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை நம்ம போய் ஆபீஸ்ல யார்கிட்டயுமே காட்ட முடியாது, காட்டினா வேலை போயிடும், இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கோவம் எங்க திரும்பும்னா வீட்டுல தான் திரும்பும். ஒரு சின்ன விஷயம் கேட்டா கூட உடனே கோவப்படுறது, இல்ல அவங்களோட பசங்க ஏதாச்சும் வந்து கேட்டாலும் உடனே கோவத்தை அங்க காட்டுறது. சோ ஒன்ஸ் நீங்க தூங்கி எழுந்துக்கும் போது அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்ல, அப்போ உங்ககிட்ட அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்காது. அப்போ நம்மள மத்தவங்களும் வீட்டுல இருக்கவங்களும் வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி. சோ நம்ம இதுலயும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க இது பண்ணாலே ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, ரிலாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வெரி சோ உங்களுக்கு மேம். ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, சோ ஒண்ணு குரூப்ல இல்ல வந்து உங்களுக்கு மேம் பர்சனலா ஷேர் பண்ணணும்னாலும். எஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மேம். உங்களோட நம்பர் ஷேர் பண்ண முடியுமா மேம்? குரூப்லயே இருக்கும், நான் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க வந்து எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணியும் கேட்கலாம், மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். லைக் உங்களுக்கு ஒரு சர்டன் சுச்சுவேஷன் ஷேர் பண்ணி ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கனாலும், ஸோ வித்தவுட் ஹெசிடேஷன் நீங்க தாராளமா வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அண்ட் யோர் ஃபீட்பேக் வந்து நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல இந்த சாட்லயோ வந்து போடணும். ஸோ ஹவ் வாஸ் த செஷன் அப்படின்றத. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் நீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் அண்ட் இவ்வளோ நேரம் எங்களுக்காக. நெட்ஒர்க் இஷ்யூவா இருந்தாலும் அந்த உங்களோட பேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ லாஸ்ட் ஒரு ப்ரேயரோட முடிச்சுக்கணும். தேங்க்யூ மேடம். மாஸ்டர் இருக்கீங்களா மாஸ்டர் லைன்ல? மாஸ்டர் வாழ்க வளமுடன். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து கார்த்திகா வந்து ரொம்ப அருமையா வந்து சைக்காலஜி பத்தி எடுத்தாங்க. இது நம்ம இந்த இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அவசியமானது. இந்த பீப்புள் ஸ்கில்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதர்கிட்ட எப்படி அணுகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்ககிட்ட எப்படி பேசணும்ன்றது அவசியம். அது முக்கியமா வந்து பார்த்தோம்னா நம்ம நியர் அண்ட் டியர் சொல்லுவோம். நம்ம மனைவி, குழந்தைகள், பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கணவர் மற்றும் தாய், தந்தை, இவங்க எல்லாருக்கிட்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்துல வந்து பார்த்தோன்னா நாம வெளியில வேலை செஞ்சுட்டு வந்தா இங்க வந்து அந்த கோபத்தை வந்து காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறையே கிடையாது. இது நல்ல யோகிக் பிராக்டிஸே கிடையாது. அதுக்கான ஒரு வழிமுறை தான் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வந்து கார்த்திகா வந்து ரொம்ப அருமையா வந்து விளக்குனாங்க. இதை நாம வந்து வாழ்க்கையில வந்து நாம வந்து தொடர்ந்து வந்து எல்லா வகையிலும் நம்ம கடைபிடிக்கணும். அப்ப கடைபிடிச்சா மட்டும்தான் வந்து பார்த்தா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்ம வந்து எடுத்து செல்ல முடியும். இப்போ வந்து இதோட இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் தொடர்ந்து வாங்க. அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க. அப்பதான் வந்து பார்த்தோன்னா இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து நம்ம கீதம் ஓத்தி பண்ற நம்ம மாஸ்டர் கோவிந்தராஜ் மற்றும் செந்தில்குமாரன் அப்புறம் வேலாயுதம் சார் இவங்க எல்லாமே வந்து இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். எளிய முறையில வந்து எல்லாருக்கும் சொல்றதுதான். லைஃப் ஸ்டைல வந்து பார்த்தோன்னா வந்து எந்த ஒரு நோய் நொடி இதெல்லாம் இல்லாம இருக்கிறது நாம யோகா, வர்மா மற்றும் இந்த மாதிரி சைக்காலஜி இந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் பயன்பெறணுன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டேன். வேற எதனா நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களா? வேற எதனா சொல்லணுமா, பேசணுமா? ஃபீட்பேக்ஸ்
இல்ல மெசேஜ் கமெண்ட்ஸ் கூட நீங்க கொடுக்கலாம். ஓகே, ப்ரேயர் க்ளோசிங் ப்ரேயரோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். Sit erect. நாடி சுத்தியம். Inhale to left. Exhale right. Inhale to right. Slowly exhale to left. Once again, inhale to same nostril. Exhale right. Relax. Prayer, Namaskara Mudra. Relax. Yogena Sittasya Padena Vacham Malam Sarishaka Vaidyanakena Yoga Paravatam Paravaram Muniyam Padanjalim Prananjali Ranatosmi. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Rub. Feel the warm sensation. Keep on your eyes. See your fingers. Relax. வாழ்க வளமுடன்.